தினமும் காலையில் 8-10 மணிக்கு ரவி ஆஃபீஸ் போகிறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு காட்சி பார்க்குறது உண்டு. ரயில்வே ஸ்டேஷன் காம்பவுண்ட் சுவர் ஓரமாக சுமார் ஒரு 9 வயதுள்ள ஒரு குழந்தை பொண்ணு. அவள் தனக்கு பசிக்குதுன்னு கையேந்தலை, யாரையும் டிஸ்டர்பும் பண்ணலை. அமைதியாக அந்த சுவர் ஓரமாக உட்கார்ந்து பழைய நியூஸ் பேப்பரில் அவள் பார்க்குற எல்லாத்தையுமே, நடக்கிறவங்க, டீ விற்கிற அண்ணா, வேகமாக ஓடுற கால்கள்னு தான் பார்க்குற எல்லாத்தையும் வரைஞ்சிட்ருப்பா. இதுவரை அவள் யார்கிட்டையுமே பேசி ரவி பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அந்த குழந்தை பொண்ணுக்காக ரவி ஒரு நோட்டு புத்தகமும் கலர் பென்சில் பாக்ஸும் வாங்கி கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டப்போ அவள் சிரிக்கவும் இல்லை, சந்தோஷமும் படலை. ரவி ஒரு சின்ன சிரிப்போட உன் பெயர் என்னம்மான்னு கேட்டான். அவள் ஒரு செகண்ட் ரவியோட முகத்தை பார்த்துட்டு தன்னோட லேசான குரலில் அஞ்சலின்னு சொன்னான். அந்த அடுத்த நாளில் இருந்து ரவி ஏதாச்சும் ஒரு பேப்பரோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸையோ அஞ்சலிக்காக கொடுக்கறது ஒரு வழக்கமாகிருச்சு. ஒரு நாள் நல்ல மழை. அஞ்சலி தன்னோட வழக்கமான இடத்துல இல்லை. ரவி எங்கே சுற்றி பார்த்தாலும் அஞ்சலியை காணலை. அந்த காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் ஒரு டீ கடை. அந்த டீ கடை அண்ணன்ட்ட, நான் இங்கே அஞ்சலின்னு ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்ருப்பாளே, அவளை பார்த்தீங்களான்னு கேட்டான் ரவி. அதுக்கு அந்த டீ கடைக்காரர், தம்பி நீங்கள் கேட்குற அந்த குட்டி பொண்ணு காலையிலேருந்து இங்கே இல்லை, ஆனால் அவள் அக்கா பேர் தான் அஞ்சலிப்பா. அவள் ஆக்சுவலி 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டா. இதை கேட்ட ரவிக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒரு நிதானத்துக்கு அப்புறமா அந்த டீ கடைக்கார அண்ணன்ட்டையே, அந்த குட்டி பொண்ணு பேர் என்னென்னா அப்படின்னு கேட்டான் ரவி. அவருக்கு தெரியல, ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னமோ, மேபி அவளுக்கு அஞ்சலின்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கோ என்னமோன்னு சொன்னார். ரவி வாஸ் கன்ஃபியூஸ்டு. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் அந்த குட்டி பொண்ணு அழகாக அந்த சுவர் ஓரமாக உட்கார்ந்துட்டு வரைஞ்சிட்ருக்கா. அமைதியாக அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் ரவி மெதுவாக கேட்குறான், உன் அக்காவோட பேர் தான் அஞ்சலின்னு சொன்னாங்க. ரவி சொன்னதை கேட்ட அந்த குழந்தை ஒரு செகண்ட் வரைகிறத நிறுத்திருச்சு. ரவியோட ஆர்வம் அவனை அடுத்த கேள்வி கேட்க வச்சுது. அப்போது உன் பேர் என்னம்மா? இந்த கேள்விக்கான பதிலாக அந்த குட்டி பொண்ணு சொன்னது, என் பேர் அஞ்சலி. அவள் எதையுமே மாற்றலை. அவள் அந்த நொடியில் சிரிக்கவும் இல்லை, சோகமாகவும் இல்லை. ரவிக்கு அந்த சமயம் புரிஞ்சது ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னென்னா, அவள் பொய் சொல்லலை. அஞ்சலிங்கிற தான் அக்காவோட பெயரோட நெருக்கத்தில் பாதுகாப்பாக அவள் கூடவே, அவளை மிஸ் பண்ணாமல் அவள் அக்காவாகவே அஞ்சலியாகவே வாழ்ந்துட்டுருக்கா அந்த குட்டி பொண்ணு. ரவியும் மெல்லமாக எழுந்திருச்சு, ஓகே நாளைக்கு பார்ப்போம், பாய் அஞ்சலின்னு சொன்னான். அவளும் அழகாக எப்பவும் போலவே சிரித்தான்.